இன்னைக்கு அந்த யூனிவர்சிட்டி போலாமா? வாங்க கூட்டிட்டு போறேன். இன்னைக்கு பெருசா குளிர் இல்லை. ஐ திங்க் இன்னைக்கு -3 -4 ஏதோ தான். சில பேர் யோசிப்பாங்க -3 -4 குளிர் இல்லையா அப்படின்னு. பட் இங்கே என்னண்டா சஸ்கெச்சுவானில் மோஸ்ட்லி -50 போகும். 50, 20, 30 அப்படி 40 அப்படிலாம் போகும். இவ்வளோ நாளும் இங்கே -15, -17 அப்படி இருந்துச்சு. அப்போ -3 என்று சொல்லக்குள்ள பெருசாக கோல்டாக இல்லை. பஸ் ஸ்டாப் வந்தாச்சு. இந்த பஸ் ஸ்டாப்ஸில் எல்லாமே வந்து மேலே ஹீட்டர் இருக்கும், சைடில் வந்து பட்டன் இருக்கும். இந்த பட்டன் இதை ப்ரெஸ் பண்ணால் வந்து ஹீட்டர் ஒர்க் பண்ணும். பட் இன்றைக்கு ஹீட்டர் ஒர்க் பண்ணலை, ஏதோ ஒரு லூஸ் கனெக்ஷன் போல், அதனால் ஒர்க் பண்ணலை. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த கண் தெரியாத ஆட்களுக்கு வந்து அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லி எழுதியிருக்கு. இந்த ஹீட்டர் பட்டனை குளிர்காலத்தில் வந்து எல்லா பஸ் ஸ்டாப்ஸ்லையுமே வந்து இது வந்து இருக்கும், ஹீட்டர் இருக்கும். இது என்னோட யூனிவர்சிட்டி பஸ் வருது. இந்த பஸ் வந்து யூனிவர்சிட்டிக்கு போகிறதுக்கு மட்டும்தான். அப்புறமா வந்து பஸ்ஸில் ஏறின பிறகு ஃபோனில் ஆப் இருக்குது, ஊமோ ஆப்புன்னு சொல்லி, அதை ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணால் வந்து எங்களுக்கு பே பண்ணுற மாதிரி தான். அப்புறம் இறங்கும் போது இதை பிடிச்சி இழுத்தா வந்து நிப்பாட்டுவாங்க. இது என் யூனிவர்சிட்டிக்கு நான் வந்துட்டேன். இது வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இல்லை, இது கிளாஸ் ரூம் பில்டிங்கோட என்ட்ரன்ஸ். ஒவ்வொரு பில்டிங்குக்குமே வந்து ஒவ்வொரு என்ட்ரன்சஸ் இருக்கும். இன்றைக்கு வந்து எனக்கு இங்கே தான் கிளாஸ் என்றபடியாக நான் இந்த பில்டிங்கில் போகிறேன். எனக்கு இன்றைக்கு 2nd ஃப்ளோரில் தான் கிளாஸஸ் இருக்குது. என் யூனிவர்சிட்டி வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ரெஜைனா சிட்டியில் சஸ்கேச்சுவான் ப்ராவின்ஸில் கனடாவில் இருக்குது. அநேகமான இங்கே இருக்கிற ஆக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், தெரியாத ஆக்களுக்காக சொல்கிறேன். அதுக்கப்புறமா வந்து என் யூனிவர்சிட்டி டூர் வந்து நான் இப்போதைக்கு செய்ய மாட்டேன். ஏண்டா யூனிவர்சிட்டி கொஞ்சம் பெருசு, அதனால் எனக்கு இப்போதைக்கு அது செய்ய முடியாது. நான் வேறு விளாக்ஸில் வந்து நான் அதை செய்கிறேன். யூனிவர்சிட்டியில் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, பீட்சா, பர்கர் ஷாப்ஸ், ஸ்டார்பக்ஸ் அப்படி எல்லாமே இருக்குது ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்கு. வேறொரு நாளைக்கு உங்களுக்கு நான் அதையுமே காட்டுறேன். ஸோ யூனிவர்சிட்டியில் வந்து கனடா ஒரு மல்டி கல்ச்சுரல் கண்ட்ரின்றனால நீங்கள் ஒவ்வொரு நாட்டிலேருந்து வர ஸ்டூடெண்ட்ஸையும் நீங்கள் பார்ப்பீங்க. மற்றது இந்த இடத்துல தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருந்து சாப்பிடுவாங்க, அசைன்மெண்ட் செய்வாங்க, ஃப்ரெண்ட்ஸோடு இருந்து பேசிகிட்டு இருப்பாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறமா நான் கிளாஸ் ரூம் வந்துட்டேன். இந்த செமஸ்டரில் நான் வந்து எஜுகேஷ்னல் சைக்காலஜி அப்படின்ற ஒரு கோர்ஸ் எடுக்கிறேன். அது வந்து ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர்ஸ் இன் இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் அப்படின்ற ஒரு கோர்ஸ். அதாவது இந்த கோர்ஸில் வந்து ஆட்டிசம்ண்டா என்ன, ஆட்டிசம் உள்ள பிள்ளைகளை வந்து எப்படி கிளாஸ் ரூமில் படிப்பாங்க, கிளாஸ் ரூமில் அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும், அவங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன அப்படின்றத டீட்டெயிலாக படிக்கிற ஒரு பாடம் தான். இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம்ன்றது வந்து ஸ்பெஷல் நீட்ஸ் உள்ள குழந்தைகளும் மற்ற பிள்ளைகளோட சேர்ந்து கிளாஸ் ரூமில் எப்படி கம்ஃபர்டபுளாக படிப்பாங்க, அப்புறமா என்ன டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து யூஸ் பண்ணணும் அவங்களுக்கு படிப்பிக்கும்போது அப்படின்றத படிக்கிறது தான் இது. மற்றது ஆட்டிசம்ன்றது வந்து ஒரு டிசீஸாக இல்லை, ஒரு ப்ராப்ளமாக பார்க்காம ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் திங்கிங்காக ரெஸ்பெக்ட் பண்ணி புரிஞ்சுக்க கற்றுக்கிறது தான் இந்த கோர்ஸோட மெயின் பர்பஸே. நான் யூஸ்வலாக வந்து மோஸ்ட்லி நியூரோ டைவர்ஜென்ட் லைக் ADHD, ஆட்டிசம், டிஸ்லெக்சியா, மற்றது வந்து டவுன் சிண்ட்ரம், அப்புறமா ஆங்ஸைட்டி, அந்த மாதிரி கிட்ஸோட நான் யூஸ்வலாக ஒர்க் பண்ணுறது. ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்றதுக்காக தான் இந்த கோர்ஸை நான் இன்றைக்கு எடுத்தேன்.